நம்ம அன்றாட வாழ்வை நகர்த்தி கொண்டு போறதுக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு தொழில் ரொம்பவே அவசியங்க. அதுல சில பேர் தன்னோட தொழிலை வந்துட்டு ரொம்ப பிடிச்சி செய்வாங்க. சில பேருக்கு வந்து ஈடுபாடே இல்லாம வேற வழி இல்லையே அப்படின்னு சொல்ற காரணத்தினால அந்த தொழிலை செஞ்சுட்டு வருவாங்க. ஆனா தூண்டிலிடுறது ஒரு பெரிய சந்தோஷங்க. அதுவே தொழிலா அமைஞ்சா அதை விட சந்தோஷம் வேற எதுவுமே கிடையாது. ஆனா மற்ற தொழில்களை கம்பேர் பண்ணும்போது அன்னைக்கு வேலைக்கு போயிட்டா அவங்க வருமானம் கண்டிப்பா நிச்சயம் அப்படின்னு சொல்லலாம். ஆனா மீனவ வாழ்க்கையில கண்டிப்பா வலை கழிக்க போனாலோ தூண்டிலிட போனாலோ மீன் கிடைச்சா மட்டும்தாங்க அன்னைக்கு அவங்களுக்கு வருமானம். மீன் கிடைக்கல அப்படின்னா அவங்க வெறுங்கையோட திரும்பி வரணும். இது ரொம்பவே ரிஸ்கான ஒரு தொழில், ரொம்ப கஷ்டமான ஒரு தொழில். ஏன்னா காத்தடிக்க ஆரம்பிச்சிச்சுன்னா மீன் மாட்டாது. இந்த மாதிரி நிறைய ரிஸ்க் ஃபேக்ட்ஸ்லாம் வந்துட்டு தூண்டிலிடுறதுல மீன் பிடிக்கிறதுக்கு நமக்கு சில நேரங்களில் நம்ம முயற்சிகள் வந்து தவறும் போது ஒரு மாதிரி விரக்தியாக இருக்கும். என்னடா நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டோம், அதுக்கான பிரதிபலன் இல்லையே அப்படின்னு சொல்லலாம் யோசிப்போம். ஆனால் வந்துட்டு மீனவ வாழ்க்கையில் அப்படி கிடையவே கிடையாதுங்க. தினம் தினம் வந்துட்டு ஒரு தொழிலுக்கு போயிட்டாங்க அப்படின்னா அவங்க வெறுங்கையோட ஒரு வாரம் 10 நாள் மீன் பிடிக்காமல் இருந்தால் கூட அவங்க அதை வெறுக்கிறதே கிடையாது. அடுத்த நாள் அதே நம்பிக்கையோட காற்று மாறும், நாளைக்கு மாறும், நாளை கழிச்சு மாறணும் அந்த நம்பிக்கையோட காத்துக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா வீசப்படுற தூண்டில் எல்லாத்துலேயும் மீன்கள் மாற்றுறது கிடையாது. எடுக்கிற எல்லா முயற்சிகளும் வெற்றி அடையறதும் கிடையாதுங்க. அதுபோல தாங்க இன்னைக்கு காலையிலேருந்தே பயங்கரமான காற்று வந்து எதிர்காத்துல தூண்டில் கட்டையை வீசினாரு. வீசியும் எந்த மீனும் மாட்டலை. காலையில் ஒரு 4-5 மணிலேருந்து வீசி தாங்க இருக்காரு. ஆனால் எந்த மீனையும் மாட்டலைங்க. இப்போ கிட்டத்தட்ட மணி ஒரு 8:30-9 மணி ஆயிடுச்சுங்க. வெறுங்கையோடு தான் எனக்கு திரும்பி போய் ஆகணும். இது ஒரு நாள் 2 நாள் கிடையாதுங்க. தினம் தினம் இந்த மாதிரி நடந்தாலும் தன்னோட முயற்சிகளில் கொஞ்சம் கூட பின்வாங்கிறதே கிடையாதுங்க மீனவர்கள் எப்போதுமே. நம்ம அடிக்கடி கேட்டிருக்கோம் தூண்டில் ஒரு ஆசையா இல்லை போதையா அப்படின்னு. ஆனால் அதில் நிறைய பேர்ட்ட அந்த ரிப்ளை என்னன்னா, கண்டிப்பாக தூண்டில் ஒரு போதை தான், ஏன்னா அதை விட்டு விலகவே முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாங்க, தூண்டில் ஒரு தீரா காதல் தான் எப்பவுமே. ஏன்னா அது தவிர மன நிம்மதி நிறைய விஷயங்கள்ல கிடைக்கிறதே கிடையாது. காலையில் அந்த கடலை பார்த்து தூண்டிலை எடுத்து வீச ஆரம்பிச்சா அது தர சந்தோஷமும் சரி, மீன்கள் கிடைக்குதோ கிடைக்கலையோ ஒரு நாள் தூண்டிலோட மிஸ் பண்ணா கூட ஒரு மாதிரி மனசுக்கு ஒரு மாதிரி அழுத்தமா இருக்கிற மாதிரி உணர்வாங்க தினமும் தூண்டிலிடுறவங்க. உங்களுக்கு தூண்டிலிட எவ்வளவு பிடிக்கும்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. தூண்டிலிட்ட அனுபவங்கள் இருந்தாலும் பகிர்ந்துக்கிறீங்க. நம்மளிடம் சுவையான ராமேஸ்வர கருவாடு மற்றும் கடல்ல கிடைக்கிற சங்கு, முத்து போன்ற பொருட்கள் எல்லாமே நம்ம வெப்சைட்ல நீங்க ஆன்லைன்லயே வாங்கிக்கலாம். www.peppyfishing.com